ஹே கேஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு எபிசோட் 14 தான் போகிறோம். அது வீடியோக்குள்ள மாதிரி தான் பார்த்துட்டு ஸ்டார்டிங் நம்ம ஹீரோக்கும் எங்களுடைய கேப்டன் சிவ்ஸோட பையனுக்கும் சண்டை வர மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த பெருசை பார்க்க நீங்கள் போயிருப்பாங்கல்ல, அந்த சீனை இப்போ காட்டுறாங்க. அந்த பெருசோ நம்ம ஹீரோக்காக தான் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. 10 நாளாக விடாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இருந்தாலுமே இது ரெடியாக இருந்திருக்காது. சரி ஒரு வழியாக ரெடியாருன்னு சொல்லி இவனும் பார்த்துக்கிட்டு இருக்க சமயம் பார்த்து நம்ம ஹீரோ கதவை தட்டாமல் கொள்ளாமல் அவன் வாட்டுக்கு வந்திருப்பேன். என்னடா திறந்த வீட்டில் மாடு நுழையமாக்கி நீ வாட்டுக்கு மசமசன்னு வந்துக்கிட்டு இருக்கேன், கதவை தட்டிட்டு வரமாட்டேன் இவரும் கானில் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவரும் யோ பெருசு உன்னை பாய்க்காண்டி ஒருத்தர் வந்திருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் பையனை நம்ம ஹீரோ காட்டியிருப்பேன். ஷூஸ் பையனை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு அண்ணன் இருப்பாரு. ஏன்னா ஜூஸ் மாதிரி தான் இவனும் இருப்பான்னு சொல்லி அவர் நடத்திருப்பாரு. என்னடா என்னை பிடிக்க வந்திருக்கேன்னு சொல்லி அவரும் கேட்டுப்பாரு. நான் எதுக்கே அவனை பிடிக்க வரப்போறேன், எனக்குலாம் அந்த அத்தாரிட்டி இல்லை, நான் சும்மா அவன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன், ஹீரோனை பற்றி சொன்னேன், அதனால தான் அவனை பாய்க்காண்டி வந்தேன்னு சொல்லி நம்ம கேப்டன் சொல்லியிருப்பாரு. அதே சமயம் இங்கே இருக்கிற பெருசு அவரை துரோகின்னா நம்ம கேப்டன் சின்ன வயசுல இருக்கிறது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அவனை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீ இந்த ஜூஸோட அண்ணன் தானே, இருந்தாலும் எதுக்காக அவனை அப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே கூட கேப்டன் கேட்பாரு. இப்போ சொல்லலாம் நமக்கே தெரியுது இங்கே இருக்கக்கூடிய பெருசு ஜூஸோட அண்ணன் அப்படின்ட்டு. இருந்தாலுமே ஜூஸ் பேரை கேப்டன் அவர் செம்மையாக டென்ஷனாக இருப்பார். நீ என்ன ஒலிம்பஸ் அனுப்பி விட்ட ஆளா அப்படின்னு சொல்லி அவரும் கேட்பாரு. யோ உனக்கு எத்தனை வாட்டியாக சொல்கிறது, மரமண்டம் இல்லையா, அதா நான் சும்மா பேச்சுவார்த்தை நடந்தக்காண்டி தான் வந்தேன், உன்னை எதுக்காக எல்லாருமே துரோகி சொன்னாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி உனக்கு கேட்டுருப்பேன். நம்ம ஹீரோட்ட கூட அவர் சொல்லியிருப்பார் அவருக்கு. சரி இந்த பைபிளை கேட்கறனால அவரும் சொல்லியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருக்கும், ஜெய்ஜாண்டோ மேச்சியா அப்படின்ட்டு ஒரு டிசாஸ்டர் நடந்துருக்கும். அதுக்கப்புறம் தான் இவர் எல்லாருமே துரோகி சொல்லியிருப்பாங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா, இங்கே இந்த ஒலிம்பஸ்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி ஜெயின் இனத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இருந்திருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்ககிட்ட இருக்க போறணுமா அவங்க இந்த டவரே பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி உருவாகிறதான் இந்த ஒலிம்பஸ் பண்ணால் அந்த இடத்துல முளைச்சி வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒலிம்பஸும் இந்த ஜெயின் இனத்தவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த பெருசு இருக்கல, அவருக்கும் ஜெயின் இனத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்த ஜெயிஸே அப்படின்னா இவர் உருவாக்குன வெப்பனை வச்சு அப்படின்னா அந்த ஒலிம்பஸ்ல இருந்தாங்கல்ல எல்லாருமே சாதிச்சுப்பாங்க. முதல்ல குத்தி பின்னா அவங்க சாதிச்சுப்பாங்க. இதை அவர் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டார். இவர் கண் முன்னாடி இவர் செஞ்ச வெப்பனை வச்சு இருக்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அண்ணன் தம்பி இருக்க எல்லாருமே அப்படின்னா செத்து நிற்பாங்க. அந்த ஜெயின் இனத்தவங்கள இவர் அண்ணன் தம்பி மாதிரி தான் நடத்திருப்பாரு. எல்லாத்தையுமே அப்படின்னா இவரோட சொந்த இனத்தவங்களே ஒலிம்பஸே அப்படின்னா போட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இதில் அவர் செம்மையாக வருத்தப்பட்டு கோவமாக இருந்திருப்பார். ஏன்னா கூடாது இப்படி குளிப்பறிச்ச மாதிரி ஆகி போயிருக்கோம். இது எல்லா வேலையும் பண்ணது அந்த ஒலிம்பஸ் தான். ஒலிம்பஸ் ஆஸ்கார் ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லாக ஜெயின் ஃபோர்ஸாக இருந்திருப்பாங்க. அவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. டவருக்காண்டி தான் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அந்த டவரும் பில்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி சம்பவம் அந்த மாதிரி நடந்திருக்கும். இவர் அன்னையிலேருந்து நான் எந்த வெப்பனுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி விலையை போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரை துரோகின்னு சொல்லி எல்லாமே முத்திரை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஜெயின்ட்டுக்காக நீ சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி. ஆனால் இவரோட கூட இருக்க காயம் இவருக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து இவர் எந்த வெப்பனுமே செஞ்சுக்க மாட்டார். அதுக்கப்புறம் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இவர்கிட்ட வெப்பன் செஞ்சு கொடுக்க சொல்லி அந்த ஒலிம்பஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி போகிற சம்பவம்லாம் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு திரும்ப இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த ஜெயின் இனத்தில் இன்னும் ஒரு சிலர் மிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அழிக்கிறக்காண்டி தான் இவரோட வெப்பன் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. இவர் பண்ண முடியாதுன்னு இருப்பாரு. அந்த ஜெயின்ட்டை திரும்ப சாடிக்க ட்ரை பண்ணாங்க. அதனால தான் அவர் செமையாக காண்டை நான் எந்த வெப்பனும் செஞ்சு தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் என்னை பற்றியான விஷயம். இதனால தான் எல்லாமே துரோகி சொல்லியிருக்காங்க. இப்போ கூட நீ சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல, ஆனால் உண்மையை சொல்லி அவர் சொல்லிப்பாரு. ஒலிம்பஸ் யாருமே நல்லவங்க இல்லைன்னு இவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இப்போ ஒலிம்பஸ் கீழே தான் வருவேன். நம்ம கேப்டன் வந்து ஜூஸோட டேரக்ட் வாரிஸ் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் இவர்கிட்ட எல்லாத்தையும் இவரும் புரிய ட்ரை பண்ணிப்பாரு. புரிஞ்சாலும் புரியனாலும் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அவரும் ஹீரோ கூப்பிட்டு கிளம்பிருப்பாரு. ஹீரோக்கான வெப்பன் இருக்குல்ல அதை செஞ்சுருப்பாரு. அதனால அவனை கூட்டிகிட்டு கிளம்பிருப்பாரு. நீ நல்லா தான் கூட்டிகிட்டு வந்த, அவன் கொஞ்சம் நியாயமாக தான் இருக்கேன். இருந்தாலுமே அவனை நம்ம நம்பக்கூடாது, அவனை ஃபுல்லாக ட்ரெஸ்ட் பண்ணாத. அவன் கூட நீ என்ன டவரில் ஏறான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா சொல்லல. நம்ம ஹீரோ ஆமாம் அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன், நீ என்ன இருக்கேன்னு சொல்லி கேட்கல. நான் அவனை ஃபுல்லாக நம்பலை, அவன் சின்ன வயசு தானே, அதனால் அந்த சைடும் பாயறக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த சைடும் பாயறக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த சைடு தான் வேண்டாங்க, நல்லா கொஞ்சம் பார்த்துரு, உனக்கான வெப்பன் ரெடி ஆயிடுது, ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், இந்த ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரும் ஒரு க்ளோஸாக கொடுத்துப்பாரு. அது நம்ம ஹீரோக்கு ஒரு டார்க் டிவைன் ஸ்டோன் கேட்டுங்களேன், அது மூலமாக செய்யப்பட்ட க்ளோஸாக தான் இருக்கும். அந்த க்ளோஸ் ஆல்ரெடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை கொஞ்சம் ரீபில்ட் பண்ணி இவரும் வேணா புதுசாக செஞ்சு கொடுத்துருப்பாரு. இந்த பவர் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பண்ணால் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி அவரும் கொடுத்துப்பாரு. சரி இதை போட்டுக்கிறவா இல்லை, போட்டு ட்ரை பண்ணிப்பா பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்லிப்பாரு. நம்ம ஹீரோ அந்த க்ளோஸை போட்டு நிற்பேன், இது அவனால் தாக்கு பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவரும் பார்த்து நிற்பாரு. நம்ம ஹீரோ அந்த க்ளோஸை போட்டு அடிச்சிக்கணும்னா வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிருப்பேன். இது என்னடா இடம் சொல்லி நம்ம ஹீரோ இருந்துருக்காரு. எனக்கு கண் முன்னாடி ஒரு கண்ணு தான் வந்து நின்றுக்கும். அந்த கண்ணை பார்த்ததுக்கப்புறம் நீ யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுப்பேன். ஆனால் நம்ம ஹீரோ பற்றியான விஷயங்கள் அதுக்கு தெரிஞ்சுக்கோ. நீ வேற ஒரு டைம்லைனில் இருந்தால் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியுது, வேறு டைம்லேருந்து வந்த ஹீரோ தானடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக சொல்லியிருந்துருக்கோம். நம்ம ஹீரோக்கு இதை கேட்டதுக்கப்புறம் சாக்க இருந்துக்கும். எப்போ அதுக்கு எல்லா விஷயமே தெரியுது, நீ யார் சொல்லி நம்ம ஹீரோ கேட்பேன். அது எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுருக்கோம். இவன் ஒரு எக்கு வச்சுருப்பேல, அந்த எக்கை பற்றியும் சொல்லியிருந்துருக்கோம். அந்த எக்கை பற்றி எப்படி உனக்கு தெரிஞ்சு, அந்த எக்கு அவுட் சைட்லேருந்து வந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ நினச்சிருப்பேன். அதுக்குள்ளே இருக்க ஈவில் பவரை பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஹீரோ இந்த கையில் போட்டு வெப்பனால தானே இது எல்லாமே நினச்சி. இந்த வெப்பனை இதுக்கு முன்னாடி பாஸ்ட் லைஃப்பில் இருக்கல அப்படின்னா ஒருத்தர் சோல்ஜர்ஸ் போடக்கூடிய ஹெல்மெட் அப்படின்னா வச்சுருப்பாரு. இப்போ இந்த லைஃப்பில் அப்படின்னா இது ஒரு க்ளோஸாக இருந்திருக்கும். இதை பற்றி எல்லாமே அந்த கண்ணு நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்கோம்.
இதே மாதிரி எப்படின்னா நிறையா டிவைன் ஸ்டோரில் உருவாக்கப்பட்ட வெப்பன்ஸ் இருக்கும். ஒரு 3 வெப்பன்ஸ் இருந்திருக்கும். ஆனால் அந்த 3 வெப்பன்ஸுமே அதுக்கப்புறம் காணாமல் இருக்கும். எங்கே போச்சுன்னே தெரிஞ்சுக்காது. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் லைஃப்பில் இப்போ நம்ம ஹீரோட்ட இந்த வெப்பன் என்ன கிடச்சிருக்கோம், இந்த க்ளவுஸு. இந்த க்ளவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான க்ளவுஸு. இதை வச்சுருந்தால முட்டை, அந்த முட்டைட்டு ஒரு சவுண்ட் இருக்கும். அந்த முட்டையும் என்ன பொரியிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த முட்டை பொரியிற ஸ்டேஜ்லாம் வந்திருக்காது. இந்த இடத்துல இந்த ஐ வந்ததுக்கப்புறம் என்ன அதோட போகணுமா ஏதோ பொரியிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல. எப்போ அவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணேன், அவனுக்கு அப்புறம் எல்லா விஷயமே தெரியுது. யாருக்கு நம்ம ஹீரோக்கு இருப்பேன், அதுவும் பதில் சொல்லாமல் வந்துருக்கோம். இவனை அட்டாக் பண்ண மாதிரி அது வந்திருக்கும். அப்புறம் தான் அதை அட்டாக் பண்ணிருக்க வந்திருக்காது. அதை முட்டை இருக்குல்ல, அதை வந்து ரேப்பிட்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரிக்க வைக்கிறது அதுவும் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோவும் பார்க்குறேன் முன்னதை விட இந்த எகுக்கு கொஞ்சம் பவர் வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பொறிஞ்ச வெளியில் வந்துருக்காரு. நம்ம ஹீரோ வந்துட்ட நீ யாரை சொல்லி தொண்ணு கேள்விக்கிட்டு இருப்பேன், அதுவும் நீ வாட்ச் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ தான் பின்னாடி வந்து அந்த பெருசாக நம்ம ஹீரோ மண்டே சேர்த்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ பேக் டு ஃபார்ம் வந்திருப்பேன். இந்த க்ளோஸை பற்றியான விஷயங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிப்பேன். இது கூட எப்படின்னா இன்னும் 2 ஸ்டோன் இருக்குது. அந்த 2 ஸ்டோனையுமே அப்படியே பண்ணால் நமக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சுன்னு சொல்லி அவனையும் யோசிச்சிருப்பேன். அதே சீமா இங்கே நடந்த சம்பவத்தெல்லாம் கேள்விப்பட்டு சவுண்டு கேட்டு போயிருந்தா நம்ம கேப்டன் கால அவரும் இருப்பார். என்னையாச்சு நீ ஏதோ அவனை சாத்திட்டியான்னு சொல்லி அவனு வந்து கேட்டுப்பேன். டே நான் அவனை ஏதோ அடிக்கிறா ஓடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிப்பார். என்னடா ஆச்சு அவருக்குள்ளே சண்டை ஓடியான்னு இல்லை, அவருக்குள்ளலாம் சண்டை விட்டா நான் எப்போயோ செத்து நிற்பேன், ஒன்றும் இல்லடான்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிச்சு நிற்பேன். நம்ம ஹீரோ நீ என்ன யோசிச்சிட்டியா, யார் செய்து இருக்க போகிறது சொல்லி கேட்டுப்பேன். ஒலிம்பஸை நம்புறியான்னு கேட்கல. இந்த கேப்டனும் இருப்பா கொஞ்சம் யோசிச்சுக்கிறேன், எனக்கு அன்னைங்கெல்லாம் இருக்காங்க, அந்த அன்னைங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நானே பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிப்பேன். இவன் எப்போயுமே நியாயமாக இருக்குன்னு நினைப்பேன். எடுத்தவங்க ஒருத்தவங்க நான் நம்பிடக்கூடாதுன்னு நினச்சிப்பேன். இவனும் அந்த கிராண்ட் காம்படிஷனில் உன் கூட சண்டை ஒருக்கு ரெடியாக இருப்பேன்னு நினைப்பேன். இப்போ தான் அந்த கிராண்ட் காம்படிஷன் இருக்குல்ல அதை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ கூட இவனும் சண்டை ஒருக்காண்டி ஆரம்பிப்பேன். சண்டோலாம் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோ உன்ட்ட ஒரு 2 கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு முன்னாடி பதில் சொல்லாது இருப்பேன். என்னடா கேள்வி டக்குனு கேட்கலாம் கேட்கல, நீ ஒலிம்பஸை எதிர்த்து சண்டை ஓட நினச்சி எதுவும் வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்கல. நான் எந்த வருத்தமும் பண்ணல, நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் பண்ணல, நான் நியாயமாக இருக்குன்னு நினச்சிருக்கேன் இவன் சொல்லிப்பேன். அடுத்த கேள்வி அதையும் டக்குனு என்ன சொல்ல, ஸ்டார்டிங்கில் நீ என் கூட சண்டை வந்தப்போ நான் அவனை அடிச்சல அதெல்லாம் மறந்துட்டேன் கேட்கல. அதெல்லாம் மறக்கல. நான் இப்போ ஒன்று ஒரு கேள்வி கேட்குறேன், நான் இப்போ எப்படி இருக்கேன், முன்னந்த மாதிரி டம்மி பீஸாக இருக்கேன் இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்ல. நீ முன்னந்தவரை படு கேவலமாக இருக்கா, ஸ்ட்ராங்காலாம் இல்லைன்னு சொல்லி இவனை கிளாச்சுன்னு இருப்பேன். இங்கே நடக்கக்கூடிய சண்டையை அங்கே இருந்தாலும் லீடர் அவர் கூட வேடிக்கை தான் பார்த்துப்பாரு. யாருமே பார்ட்டிசிபேட் இல்லை. ஏன்னா இவங்க அந்தளவுக்கு குடும்பம் அப்படின்னா சண்டை கொடுப்பாங்க. 2 பேரும் மாற்றி அடிச்சுட்டு இருப்பாங்க. 2 பேருமே ரேங்க் இருக்கக்கூடிய பவர் வச்சுருப்பாங்க. அவனாச்சும் ஜூஸோட பையன், அதனால் அந்த வாரிசோட பவர் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ ஒரு சாதாரண ஆள், அவன்கிட்ட நிறையா பவர்லாம் இருக்கும். எப்போ அவனுக்குள்ள இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு சொல்லி இங்கே கூட அந்த கேப்டன் தான் சாக்க நிற்பார். நம்ம ஹீரோ அந்த கேப்டன் ஒரு போட்டு நிற்பேன். போட்ட பொருள் அப்படின்னா அவனோட ஸ்வாட் உடையிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் உடஞ்சிருக்காது. ஆனால் இங்கே இருந்தாலும் கேப்டனு அந்த கேப்டனும் ஒரு கையில் அப்படின்னா நல்லா விட்டு விழுந்துருக்கோம். அவருக்கு ரத்தம்லாம் வந்துருக்கோம். என்னடா அந்த ஸ்வாடை வச்சு நம்ம இந்த தாக்கிட்டேன், ஃபஸ்ட்டு அந்த ஸ்வாடை உடைக்குன்னு சொல்லி அவரும் அடுத்த ரவுண்டுக்கு ரெடியாக இருப்பார். இந்த வாட்டி மேஜிக் பவர் யூஸ் பண்ணலாம். அவன்கிட்ட எப்படி மேஜிக் பவர்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் என்னோட பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சொல்லி இவனும் நெக்ஸ்ட் மேஜிக் பவருமா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் ட்ரீட் பண்ணிப்பார். ஓங்கி எடுத்துப்பார். இவன் வச்சிருந்தாலும் ஸ்வாட், அந்த ஸ்வாட் உடஞ்சிருக்கான். அவளை தான் இதுக்கு மேலே ஒன்றால் எதுவும் பண்ண முடியாது இல்லை. தேங்க்ஸ் அந்த ஸ்வாடை உடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ தான் அவள் ஃபுல் பவரை காட்டியிருப்பேன். அந்த ஹெர்குலஸோட பவர் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம ஹீரோ அடிச்சுருப்பேன். அடிச்ச அடியில் அவள் தான் நம்ம கேப்டனோட மூஞ்சில் ரத்தமே இருந்திருக்கும். அவர் ஏறிட்டு போய் வந்துருப்பார். மேட்ச்சில் நம்ம ஹீரோ தான் ஜெயிச்சுருப்பேன். நம்ம ஹீரோ வென்னு சொல்லி 60 நிற்பாங்க. நல்ல வேலைக்கு இந்த ஸ்வாடு வந்து இந்த ஸ்வாடு அந்த பெருசு இருக்கல அவர் செஞ்சு கொடுத்த ஸ்வாடு தான் நம்ம கூட பார்த்துப்போம். அந்த ஸ்வாடு இந்த மேஜிக் பவர் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணி வைக்கும். அதனால தான் நம்ம ஹீரோட ஃபுல் பவர் பண்ணால் சப்ரஸ் ஆகி இந்த இடத்துல இருந்துருக்கோம். கரெக்டாக உடனதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோட உண்மையான பவர் வெளியே வந்திருக்கோம். அதனால தான் நம்ம ஹீரோ ஈஸியாக இருந்துப்பேன். நம்ம ஹீரோ இந்த மேட்ச்சில் எதிர்த்துப்பில்ல, இவனுக்கு தேவையான அந்த எலிக்சர் பால் அதுவும் கிடத்துருக்கோம். இந்த எலிக்சர் பாலை வச்சு நம்ம 20 போகலாம். இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வேலை இருக்குது சொல்லி நம்ம ஹீரோ இந்த எலிக்சர் பால் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட தான் உங்களுக்கு ஆசமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி எல்லா வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ டேக் கேர் பை கைஸ்.